கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையிலே நாம் இப்படி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் பேசும்போது துணிகரமாக பேசாமல் அன்போட ஞானமாக பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு பலவிதமான ஜெபங்களை பார்க்கும் பொழுது ஆனால் மனம் பதறிய ஆட்கள், அவர்களுடைய வேதனை தான், இடத்தில் வேதனை தான். ஆனால் நாம் யாரோடு பேசுகிறோம்? சர்வ வல்லமையுள்ள அக்கினியான தேவனிடத்தில் பேசுகிறோம் என்றுள்ள சிந்தனை இல்லாமல் ஒரு பிள்ளையை கடிந்து கொள்ளுகிறது போல, அல்லது நம்ம ஒரு வழக்காளியோடு வழக்கெடுக்கிறது போல ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய காரியங்களை கேட்கிறார்கள். ஏன் இப்படி செய்தீர், எதற்காக செய்தீர் என்று சொல்லி ஜெபத்துக்கு முடங்கால் படியிட்டு கொண்டு நின்று அவர்களை சொல்கிற வார்த்தைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் ஏனென்று கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாயத்திலே நிறுத்துவார் என்று நாம் வேதத்திலே கண்டோம். அதே போல தான் நம்ம பேசும்போது பேச்சுகள் கர்த்தரெடுத்து நம்மை நிர்மித்த நம்ம ஆண்டவர், நாம் உருவாவதற்கு முன்னமே நம்முடைய எலும்புகள் ஒன்றும் நம்மளை தசை நார்களோ ஒன்றும் ஆண்டவருக்கு முன்பாக மறைந்திருந்ததில்லை. நம்முடைய தலையிலே ரோமத்தை வர, முடிகளை வர அவர் எண்ணி இருக்கிறார். அந்த முடிகளை வர எண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய முன்பாக நாம் பேசும்போது பயபக்தியோட தேவனுக்கு பயந்து நாம் பேச வேண்டும். துணிகரமாக நாம் நம் பிள்ளைகளை நாம் பேசுகிறது போல அவர்கள் தேவனிடத்தில் நீர் ஏன் அப்படி செய்யலை, ஏன் வரலை, ஏன் போகலை, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுகிறவங்க உண்டு. ஆனால் அப்படி ஒன்றும் ஜெபம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெரிந்தோ தெரியாமலோ நாம் தேவனுடைய முன்பாக ஜெபத்திற்கு இருக்கும்போது இதே மாதிரியுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்ததுண்டானால் நாம் இந்த தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று. நம்மை பற்றி எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் நம்மை பற்றி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆண்டவருக்கு தெரியணும்னு இல்லை. ஆனால் நம்முடைய சங்கடங்களை நமக்கு அவர்கிட்ட பேசலாம், அல்லாமல் அவர்கிட்ட துணிகரமாக ஒன்றும் சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது நம்முடைய வாயிலிருந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தவமாக கர்த்தருக்கு பிரியப்படுத்ததாக இருக்க நம்முடைய வாயை எல்லா காவலோடும் காக்க தேவனோடு நமக்கு ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துக்கு இருக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் மனம் பதறி உம்மோடு ஒன்றும் பேசாதபடி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களோட வாயிலிருந்து ஆண்டவரேப்பா, ஆண்டவரே, சுகந்தம் பருத்துகிற நல்ல வார்த்தைகளாக வர எங்களோட நாவையும் வாயையும் ஆண்டவரே நீர் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபையினால் எங்களை நிரப்பும், எங்களோட நாவுகளை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே மனம் பதறி உம்முடைய சமூகத்தில் ஒன்றும் பேசாதபடி எங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவர் எங்களோட நாவுகளையும் கட்டப்படுத்துங்க. எங்களை முழுமையாக உம்முடைய கரங்கள் தருகிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு மேல் தாரும். உம்முடைய வரிகளில் நாங்களும் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சவனுள்ள தகப்பனே, ஆமேன்.